நிறைய மக்களை ஒண்ணுக்கு அப்புறமா நிறைய குறைகளை சொல்லிக்கிட்டே வராங்க. அது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான குறையா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதை கிளீன் பண்ண அந்த அந்த இடத்த கூட சுத்தமா வச்சுக்கல, யாரும் துடைக்கல, கூட்டல, கிளீனா இல்லை. அதே போல ஒரு டாய்லெட் இருக்கு, டாய்லெட்ல அந்த கதவு சரியா மூடாது, அதனால பெண்களோ இல்லை மற்றவர்களோ உபயோகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில அது இருக்கிறதா பார்க்குறோம். நான் என்ன சொல்றேன்னா, பெரிய பட்ஜெட் தேவை, அதுக்கு ஒரு பெரிய பணம் பொருள் வசதி தேவை அப்படின்னா பட்ஜெட் இல்லை, காசு இல்லைன்னு சொன்னா கூட நம்ம ஒத்துக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில், சிவிக் சொசைட்டி, நம்ம வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ்ல பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயத்த கூட நிறைய செய்யாம இருக்கிறத மக்கள் குறை சொல்றதை நான் நிறைய கேட்கறேன். இந்த நிலையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இப்போ எங்களுடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இறங்கியிருக்கு. இது வந்து ஒரு பெரிய மாற்றமா எனக்கு தெரியுது. பார்க்கும்போது இந்த மாதிரி சாதாரண அடிப்படை விஷயங்களே சரியா இல்லாம இருக்கு. ஒரு எதிர்ப்பு அலையை வந்து என்னால் கண்டிப்பா பார்க்க முடியுது. இதை வந்து ஒரு பகுதியில் மட்டும் இல்லை, எந்த பகுதிக்கு நான் போய் கேட்கட்டாலும் அது வந்து ஒரு பொதுவான கருத்தாவே இருக்கு. தண்ணி சுத்தமா இல்லை, நீரில கலந்துருக்கு, சாக்கடை தண்ணியில நல்ல தண்ணி கலந்துருக்கு, இதெல்லாம் வந்து எல்லாருமே சொல்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ அதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்படும், கவர்மெண்ட்டினுடைய சப்போர்ட் அதெல்லாம் தேவைப்படும். அது இல்லாமல் சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலையிலே நிறைய குறைகள் இருக்கிறதாக மக்கள் சொல்றாங்க. அதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்குண்டான வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ படிப்படியாக ஒவ்வொரு நிலையாக பார்க்கும்போது மக்கள் வந்து ஒரு புதிய ஆட்சி வரணும், என்னென்ன எடப்பாடியார் அவருடைய ஆட்சி வரணும் அப்படின்னு விரும்புறத நான் சொல்ல வேண்டாம், நான் வேட்பாளராக இருக்கிறதுனால சொல்றதா நினைப்பாங்க. நீங்க அதை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஆமா அப்படிதான் இருக்குன்ட்டு. இது வந்து ஒரு அரசாங்கத்தை தாக்கி பேசணுன்ற எண்ணத்துலையோ இல்லை இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி சரியா பண்ணல, அவங்கள அதை சொல்றோம் இதை சொல்றோம்னு நிறைய சொல்ல வேண்டாம். It does not give any complaint. I'm only saying whatever is necessary for basic living and the hygiene, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு சென்ஸோட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இது வந்து நான் வந்து கேட்டேன், அதை சொல்லணும், எலெக்ஷன் அடிக்கிறேன் அதுக்காக இல்லை. நாங்கள் முழுக்க சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட தான் இந்த பல்லாவரம் தொகுதியில் வேட்பாளர் அடிக்கிறேன். சேவை மட்டும்தான் என்னோட நோக்கம். அதை கண்டிப்பாக செய்ய முடியும்னு நம்புறேன். அதை மக்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பையும் நான் பார்க்குறேன். அதை பூர்த்தி செய்யறதுக்கும் என்னால் முடியும்னு நான் நம்புறேன்.